ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைஸ் சாவ தான் போகிறோம், டவுட்டே கிடையாது. டேய் என்னடா காலங்காத்தால் ஒரு வார்த்தையை கேட்கலான்னு தான் சாவ தான் போகிறோன்ற, அதுதானங்க உண்மை. நீங்கள் நல்லனா இருந்தாலும் சாவ தான் போகிறோம், கெட்டனா இருந்தாலும் சாவ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போகலான்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது பிரதர் சிஸ்டர், நமக்கு அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி ஆதாமேவாள் பண்ண தப்புனால நமக்கு மரணம் சம்பவிக்குது. ஆனால் நமக்கு நித்திய ஜீவன் நம்மளுடைய பரம தகப்பனால சம்பவிக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி நிறைய ப்ரீச்சிங்கை கேட்குறேன். ஓகே, இந்த கிரேஸ் ப்ரீச்சிங் கிருபை இருக்குதுங்க, இல்லைன்னா சொல்ல. நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். அன்பு வாலிப சகோதரா சகோதரி, தெளிவடையுங்கள், வெளிப்படையுங்கள், உஷாராக இருங்கள். ஓகே, நான் வார்த்தைக்குள்ளே போட்டால் டேய் கொலப்புரியாடான்றீங்களா, பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பாவத்துக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. பாவம் பாவமே. என்னடா சொல்ல வரேன்றீங்களா? போயிடுறேன், வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ரோமபுரிக்கு எழுதுன அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதுன 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் கிருபை வரத்தினால. ஓகே, இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்குறீங்கன்னா கிருபை, ஆமேன் ஆமேன் சொல்லிக்கோங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் ப்ரீச் பண்ணுறேன்னா கிருபை. பாவியாக வாழ்ந்தேன், அக்கிரமம் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாகி அன்பின் ஆவி ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கி ஆவியானவர் அநேக நன்மையான காரியங்களை கண்டித்து உணர்த்தி பாவம் பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு. தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணாதீங்க. ஓகே, பண்ணால் தப்பு இல்லை, ஒன்றும் பண்ணுங்க, மன்னிப்பார் நீங்கள் பல பேர் சொல்லுங்கிறாங்க. கிருபை கிருபை ஒரே ஒரு நாள். ஓகே, மறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எங்கே இருப்பீங்கன்ற கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிப்பீங்க, பயப்படுவீங்க. ஓகே, நான் பயமுத்துறேன்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு பயந்து வாழணும், அதுதான் வார்த்தையும் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனுஷனுக்கு பயந்து வாழக்கூடாது. இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன், அதுக்காக அழைக்கப்படலை. தெளிவாக சொல்கிறேன், பாவம் பாவமே, பாவம் உன்னை தொடருமே, அதை தொடர்ந்தால் உனக்கு சாபமே, சாபம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் விடுமே. கிருபை வரம் வேண்டுமா, கர்த்தரை தொடரணுமே, இல்லைன்னா காலியே. ஓகே, ஜாலியாக இருக்காதீங்க, வேலைக்காகாது, காமெடியாக இருக்கும் பேசுறதுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் பி அவர். கர்த்தர் உணர்த்துறாரு நீங்கள் பண்ணுறது தப்பு. அதாவது காதலிச்சா என்ன தப்பா? காதலிச்சா கண்ணை மூடி காமமான காரியங்களை பண்ண வைக்கிறது தான் அவனோட வேலை. அவன் அதை பண்ண வச்சிருவான். ஓகே, உங்களால் முடியுமா? காதலிக்கலாமா வேணாமான்னு ஒரு ரீலை ஒன்று பார்த்தேன், நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு தெளிவான வேத ஆதாயத்தோட, வேத வார்த்தையோட, சத்திய வேதத்தோட, பசுத்தாவினோட தயவோட அதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். உஷாராக இருங்க, விழிச்சிருங்க. எவனை விலங்கலான்னு வகை தேடினுக்கிறான், ஊழியக்காரனை வச்சே வகை தேடினுக்கிறான். ப்ளீஸ் பி அவர். பாவத்தின் சம்பளம் மரணம், உங்களுக்கு எனக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன். அப்போ நம்ம யார் கூட இருக்கணும்? நித்திய ஜீவனை தந்தவரோட இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. இதனால் எல்லாம் கம்பெனி பத்திரிக்கை சொல்கிறோம். ஆமென், அல்லேலூயா. லவ் யூ, காட் பிளஸ் யூ.